ஸோ சன் டிவி சான்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு டிவி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? நான் ஒரு காஸ்மெட்டாலஜி கோர்ஸ் தான் முடிச்சிருக்கேன். நான் ஒரு சலூன் ஆரம்பிச்சிருக்கேன்னும் போது எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிராதுன்னும் போது அது எப்படி உங்கள் வீட்டுக்கு கதவு தட்டுச்சு? ரொம்ப நல்ல கேள்வி. அண்ட் நாட் ஓன்லி தட், இட்ஸ் சம்திங் லக்குன்னு தான் சொல்லணும் அது. என்னோட ஃப்ரெண்டோட மாமியார் வந்து இந்த மாதிரி பாட்டி வைத்தியம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க சன் டிவியில். அவங்கள போய் யாரோ அந்த போனவங்க அவங்கக்கிட்ட வந்து பியூட்டி டிப்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, இந்த வயசில் போய் எங்கிட்ட கேட்குறியப்பா, நீ வந்து என்னோட டாட்டர் இல்லாவோட ஃப்ரெண்டு இருக்கா, பார்லர் ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கா, அவகிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி என்னோடய நம்பர் கொடுத்து அனுப்பினாங்க. ஸோ அவங்க நேராக இங்கே வந்தாங்க. இங்கே வந்துட்டு அன்றைக்கே எங்களுக்கு ஷூட் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் ஒன்றும் ரெடியாகவே இல்லை. ஆனாலும் ஓகே பரவாயில்ல கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ரெடியானேன். ஆஃபீஸில் வந்து ஏதோ ஒரு பெரிய செட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கான ஆங்கர் அன்றைக்கி இல்லை, உடம்பு சரியில்லை. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் இப்போ தான் ஒருத்தவங்களை பார்த்துட்டு வந்தோம், அவங்கள நம்ம கேட்கலாமே, அவங்க வந்து ஒன்றா நல்லா பேசுகிறாங்க தமிழில் அப்படின்னு. சரின்ட்டு என்னை கூப்பிட்டு இங்கே ஒரு இதில் சைன் பண்ணணும் வரீங்களான்னாங்க. சரின்னு போனால் அவங்க வந்து நியூவாக ஏதோ ஒன்று சொன்னாங்க, இதில் வந்து நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு ஒரே இது, இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருங்க நான் ஹஸ்பண்டை கேட்டு சொல்கிறேன்ட்டு அவரை கேட்டால் அவர் உடனே இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி, யூ ஜஸ்ட் டேக் இட் அப் அப்படின்னாரு. ஆமாம். ஸோ அவர் சொன்ன அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டில் தான் ஐ செட் ஓகே அண்ட் சைன்.